பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தைக்கு வந்தவங்க சந்தைக்கறி சாப்பாடு சாப்பிடாம போக மாட்டாங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தைக்கு வந்தவங்க சந்தைக்கறி சாப்பாடு சாப்பிடாம போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சந்தைக்கறியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய மனமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பிடிச்சிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த கறியை பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து உருவாயிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த சந்தைக்கறி சாப்பாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சந்தைக்கு நம்ம போனோம் அப்படின்னா சந்தையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, நம்ம சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையிலையும் சந்தைக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சந்தைக்கு நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய பேக்கை தான் நம்ம போய் முதல்ல பார்ப்போம். ஏன்னா அதில் சந்தையில் விற்கக்கூடிய அந்த போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே அந்த பேக்கை வாங்கி முதல்ல திறந்து அந்த பஜ்ஜி எடுத்து சாப்பிடுவோம். நண்பர்களே, சந்தை அப்படின்னதுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த சந்தை வந்து கூடும். இந்த சந்தையை பொறுத்தவரையிலையும் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து கூடும். இந்த சந்தைகளில் வந்து பார்த்தோம்னா பொதுவாக ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, காய்கறி சந்தை, பழைய பொருட்கள் விற்கக்கூடிய அந்த சந்தை, இந்த மாதிரி வந்து பல சந்தைகள் இருக்குது. கிராமங்களில் பொறுத்தவரையிலையும் காய்கறி, ஆடு, மாடு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரே சந்தையிலே வந்து நடக்கும். ஆடு வாங்குறவங்க, விற்கிறவங்க, மாடு வாங்குறவங்க, விற்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒரே சந்தையிலே வந்து நம்ம பார்க்க முடியும். காய்கறியை பொறுத்தவரையிலையும் முக்கியமாக இந்த ஆடு மாடு வாங்க வரவங்களா இருக்கட்டும், விற்க வரவங்களா இருக்கட்டும், அது எல்லாமே விற்றுட்டு இல்லை வாங்கிட்டு கூடவே வந்து அங்கே விற்கக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போவாங்க. காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக குவிச்சு வச்சிட்ருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை 1 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லிவிட்டு தேவையான அளவு வந்து இந்த காய்கறிகளை இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போக முடியும். இந்த காய்கறி விற்கக்கூடியவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடும்பத்தோடு, அதாவது அவங்க ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வரக்கூடிய மற்ற வியாபாரிகளும் இந்த காய்கறி சந்தையில், இந்த கடையில் வந்து காய்கறிகள் வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியும். இதே மாதிரி பல கடைகள் இந்த சந்தையில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய இடம் வந்து இந்த காய்கறிகள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவரை பொறுத்தவரையிலே ஒரு சின்ன வண்டி ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த வண்டியில் வந்து தக்காளி கொட்டி விற்றுட்ருக்காரு. இவரை இந்த சந்தை மட்டும் இல்லாமல் மற்ற நாளில் ஊராக எடுத்துகிட்டு போயும் இந்த தக்காளியை வந்து அவர் சேல்ஸ் பண்ணுவாராம். இந்த இடத்துல வந்து வண்டியோட விற்றுட்டு அப்படியே வண்டியோட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன், ஈஸியாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அங்கேருந்து நம்ம போனது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்கு நாங்கள் போனோம். ஆட்டு சந்தையை பொறுத்தவரையிலையும் நிறைய பேர் இந்த இடத்துல ஆடு விற்கிறதுக்காகவும் வாங்கிறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆடை பொறுத்தவரையிலையும் வெள்ளாடு, செம்மறி ஆடுன்னு சொல்லிட்டு எல்லா ஆடுமே வந்து இந்த இடத்துல வந்து விற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் ஆடு ப்ளஸ் ஆட்டுக்குட்டியோட சேர்த்தும் வந்து இந்த இடத்துல வந்து விற்பனைக்கு வந்து இருந்தது. ஆட்டுக்குட்டி மட்டும்னாலும் தேவைனாலும் நம்ம வந்து அந்த குட்டியை வாங்கலாம், இல்லை ஆடோட தேவைனாலும் நம்ம வாங்கிட்டு போக முடியும். 500, 1000 ஸ்டார்ட் ஆகி 2000, 3000, 5000, 10,000 இந்த மாதிரி ஆட்டோட தரத்தை பொறுத்து இந்த இடத்துல வந்து விற்பனைக்கு வந்திருந்தது. ஆடை பொறுத்தவரையிலையும் பொதுவாக அதனுடைய வயசை வந்து அந்த பல்லை வச்சு தான் வந்து கணிப்பாங்க. அந்த பல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, எத்தனை பல் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரேட்டையே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஆடு விற்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டகை மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல பாயாசம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பாயாசம் அப்படின்னதுமே எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அதுவும் இந்த சந்தையில் விற்கக்கூடிய பாயாசம் வந்து ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அது அந்த இடத்துல குடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி தான் வந்து நாங்களும் இந்த இடத்துல பாயாசம் வந்து வாங்கி குடித்தோம். ஒரு டம்ளர் வந்து 10 ரூபா. டீ காஃபி குடிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பல பேர் பாயாசம் குடிக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து மாட்டு சந்தையை வந்து நாங்கள் பார்த்தோம்.
மாட்டு சந்தை வந்து காலையிலேயே நடக்கிறதுனால நாங்கள் போயிருந்த டைமில் மாட்டு சந்தை எல்லாமே முடிஞ்சிட்டு இருந்தது. மாடு வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சிலரை மட்டும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்து தான் இங்கே வரக்கூடிய அந்த மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை விற்கிறவங்க அதனுடைய கயித்தை வந்து கூடவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கயிறை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த இடத்துல பல கயிறு கடைகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கயிறு மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு தேவையான அந்த சலங்கை, மணி, விதவிதமான கலராக கயிறுகள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் ஒரு டைம் போய் மாடுக்கு வர தண்ணி காமிச்சிட்டு வரான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். என்னடா பண்ணேன்னாங்க, தண்ணி காமிச்சிட்டு வந்தேன். அதுக்கு என்னத்துக்கு பக்கத்து வீட்டு மாட்டுக்கு போய் காமிச்சிட்டு வரேன், நம்ம மாடு அங்கே இருக்குதுடா அப்படின்றாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து போன இடம் நேராக சந்தைக்கறி சாப்பாடு செய்யக்கூடிய அந்த இடத்துல தான் போனோம். சந்தைக்கறி சாப்பாடு அப்படின்னதுமே வந்து பல கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதாவது ஒரு சந்தையில் ஒரு 4-5 சந்தைக்கறி சாப்பாடு கடைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த சந்தைக்கறி வெளியே இருந்து பார்க்கும்போது அதாவது சாப்பாடு, கறி, தலைகறி, போட்டி, ஈரல், ரத்தம் சொல்லிட்டு இந்த மாதிரி விதவிதமாக வந்து செஞ்சு அங்கே விற்றுட்ருப்பாங்க. அங்கேயே உட்காந்து பல பேர் சாப்பிட்றவங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். சாப்பாடு அப்படின்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் களியும் அந்த இடத்துல கிடைக்கும். கூடவே வந்து கறி குழம்பு மட்டும் வேணும் அப்படின்னா குழம்பு மட்டும் தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கறி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து கறி சாப்பாடு 80 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி இல்லை கறிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வச்சு அந்த இடத்துல விற்பாங்க. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை உரித்து தொங்க விட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டு கறி வேணும் அப்படின்னா அந்த கறியை மட்டும் அந்த இடத்துல வாங்கி அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. கறிக்கு தனியாகவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தனியாகவும் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். 1 கிலோ கறி வாங்கி கொடுத்துட்டு அதை செய்கிறதுக்கு 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. அவங்களே வந்து மசாலாலாம் போட்டு செஞ்சு தந்துடுவாங்க. இந்த சந்தைக்கறி சாப்பாடை பொறுத்த வரலையும் வித்தியாசமாக தான் செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கறி வந்து அந்த பெரிய பெரிய கடாய்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய கடாய் இந்த இடத்துல இருக்கும். அந்த கடாயில் தான் வந்து இந்த கறியை வந்து வேக வைப்பாங்க. அதாவது எப்படி வேக வைப்பாங்கன்னா கறியை வந்து வெட்டிட்டு அதை கழுவிட்டு அதுலேயே வந்து மசாலா, அதாவது உப்பு, மிளகாத்தூள், இந்த மசாலா, தேங்காய் இது எல்லாமே போட்டு தண்ணியை ஊற்றி அதை வந்து ஒரு குண்டானில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு வேக விட்ருவாங்க. அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கடாயில் கொட்டி அதை தனியாக வந்து வேக விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேக விடும்போது கடாயில் நல்லா ட்ரையாக வேகும். நம்மளுக்கு குழம்பா வேணும் இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வேக விட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, அந்த சந்தைக்கறி சாப்பாடு அந்த கறினாலே வந்து டேஸ்ட் வந்து வேறு விதமாக தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அந்த சந்தைக்கறி சாப்பாடு போய் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த கறியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தைக்கறி சாப்பிட்றதுக்காக மட்டுமே வந்து பல பேர் இந்த சந்தைக்கு வர்றாங்க அப்படின்னா கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூளை, தலைகறி, ஈரல், ரத்தம் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதுவும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக செஞ்சு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நாக்கில் எச்சில் ஊறும், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த கறி நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காரம் எப்படி தேவையோ அதை மாதிரி வந்து கரெக்டாக போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் சந்தைக்கு போயிருக்கீங்களா, இல்லை எப்போ கடைசியாக சந்தைக்கு போனீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சந்தையை பற்றி தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூப்பரான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.